உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. திராவிட இயக்கத்துல பார்ப்பனியத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர்னு திருமாவளவன் பேசியது அதிமுகவினர் மத்தியில கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில அரசியல் களத்திலும் விவாதத்திற்கு வழிவகுத்திருக்கு. இத்தனை நாட்கள் கழிச்சு திடீர்னு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை குறிப்பிட்டு விமர்சனம் செய்தது திருமாவளவனின் பாஜக எதிர்ப்பு வரிசையில அதிமுகவும் இணைந்து விட்டதா என்கிற கேள்வி எழுந்திருக்கு. உண்மையிலேயே எம்ஜிஆர் பார்ப்பனியர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாரா? வரலாறு சொல்வது என்ன? திருமாவளவன் பேச்சின் அர்த்தம் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. எம்ஜிஆர் முன்வைத்த அரசியல் எது என்று கேட்டால் கருணாநிதி எதிர்ப்பு. தமிழ் தேசியத்தின் எதிரியே திமுக தான், கலைஞர் தான். ஊழலுக்கு வித்திட்டவர் என்று திரும்ப திரும்ப பேசுகிறவர்கள் எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ அல்லது ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியோ கலைஞரின் ஆசான் அண்ணா அவர்களை பற்றியோ அவர்கள் எங்காவது பேசியது உண்டா? கலைஞர் ஏன் குறிவைக்கப்படுகிறார்? ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் அந்த கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றார். ஜெயலலிதா அம்மையாரின் அரசியல் என்னவாக இருந்தது? திராவிட கட்சியாக அறியப்படும் அதிமுகவை நிறுவிய எம்ஜிஆர் பார்ப்பனியத்தை ஊடுருவச் செய்தார் என்ற திருமாவின் ஸ்டேட்மெண்ட் தான் பல கேள்விகளுக்கு ஆரம்ப புள்ளியாக மாறி இருக்கிறது. அவரை தேசிய கட்சிகளால் அல்லது பிற சக்திகளால் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் பார்ப்பனிய சக்திகளால் எதிர்கொள்ள முடியவில்லை என்கிற போது திமுகவை உடைத்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி திரைப்படத்தில் மிக பெரும் புகழை பெற்ற ஒரு ஆளுமையை எதிர்ப்புறத்திலே நிறுத்தி கலைஞருக்கு எதிரான வெறுப்பு இங்கே திட்டமிட்டு கட்டி எழுப்பப்பட்டது. சென்னை அம்பத்தூரில் நடந்த கலைஞர் கருணாநிதியின் நினைவு நாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட விசிக தலைவர் திருமாவளவன் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளால் கலைஞர் ஏன் குறிவைக்கப்படுகிறார் என சீமானை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசத் தொடங்கினார். இதே மாதிரிதான் எம்ஜிஆர் கலைஞரை எதிர்த்து கட்சி தொடங்கியதாக குறிப்பிட்ட திருமாவளவன் திராவிட இயக்கத்தில் பார்ப்பனியத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் தான் என்றும் திராவிட இயக்கத்திற்கு பார்ப்பனிய பெண்ணை தலைவர் ஆக்கியதும் எம்ஜிஆர் தான் என குறிப்பிட்டார். தமிழகத்தில் காங்கிரஸ் வீழ்ச்சி அடைந்ததற்கும் பாஜக காலூன்ற முடியாமல் போனதற்கும் முக்கிய காரணமே எம்ஜிஆரின் எழுச்சிதான் எனவும் திருமா கூறினார். எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார், வெறுப்பு அரசியலை விதைத்தார், அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார். ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார் என்ற விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஒரு நன்மை வாய்த்தது என்னவென்றால் தேசிய கட்சிகள் இங்கே காலூன்ற முடியாமல் தடுக்க முடிந்தது. கலைஞர் எதிர்ப்பை குறிப்பிட்டு எம்ஜிஆர் குறித்து திருமாவளவன் பேசியது அதிமுகவினர் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஏற்கனவே பாஜகவுடனான கூட்டணி காரணமாக திராவிட கட்சி என்ற பாதையில் இருந்து அதிமுக விலகி வருகிறதா என்று எழுப்பப்படும் கேள்விகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் அதிமுகவின் முகமாக பார்க்கப்படும் எம்ஜிஆரே திராவிடத்தில் பார்ப்பனியம் ஊடுருவ காரணமாக இருந்ததாக திருமா கூறியிருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. அதே போல திராவிட கட்சி பார்ப்பனிய பெண்ணை தலைவராக்கியதாக திருமாவளவன் கூறியதும் சாதியை வைத்து ஜெயலலிதாவை சிறுமைப்படுத்தும் வகையில் இருப்பதாக அதிமுகவினர் கொந்தளிக்கிறார்கள். ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் எந்த சமூகமாக இருந்தாலும் திராவிட சித்தாந்த வழியில்தான் அதிமுகவை வழி நடத்தினார் ஜெயலலிதா. கோவில்களில் ஆடு மாடு பலியிடக்கூடாது மாதிரியான சில விஷயங்களை தவிர்த்து ஜெயலலிதாவின் அரசியல் திராவிட கொள்கை வழியில்தான் இருந்திருக்கிறது. அப்படி இருக்கையில் இத்தனை நாட்கள் கழித்து பார்ப்பனிய பெண்ணை தலைவராக்கியதாக ஜெயலலிதாவை குறிப்பிட்டும் திராவிடத்தில் பார்ப்பனியத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் என்றும் திருமாவளவன் பேசியிருப்பது ஏன் என்ற கேள்விகளும் எழுகின்றன. எம்ஜிஆர் அவர்கள் மீது எஸ்கேஏ கமிஷன் போடப்பட்டது. ஆனால் அந்த விசாரணை கமிஷன் இறுதி அறிக்கை என்ன தந்தது? எம்ஜிஆர் 5 கோடி ரூபாய் ஊழல் செய்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் அப்போது எம்ஜிஆர் உயிரோடு இல்லை. ஒரே ஒரு நபர் கூட எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு எதிர்மறையான விமர்சனம் செய்ய தமிழகத்தில் ஒரு அமைப்பும் கிடையாது, ஒரு கட்சியும் கிடையாது, ஒரு தலைவரும் கிடையாது.
அதோடு பேரறிஞர் அண்ணா வழியில் கலைஞர் கருணாநிதியை எதிர்த்து அதிமுக என்ற கட்சியை தொடங்கினார் எம்ஜிஆர். அண்ணா கடைபிடித்த திராவிட கொள்கைகள் தான் அதிமுகவின் கொள்கைகளாக இருந்தன. ஆனாலும் திருமாவின் பேச்சை அடுத்து எம்ஜிஆர் உண்மையிலேயே பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாரா என்ற விவாதமும் எழுந்திருக்கிறது. அப்படி வரலாற்றை திரும்பி பார்த்தால் 1979ஆம் ஆண்டு நடந்த நிகழ்வுகளை சுட்டி காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். அதாவது தேர்தலில் போட்டியிட்டு 1977ஆம் ஆண்டு முதலில் முதலமைச்சரான எம்ஜிஆர் 1979ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்ற நடைமுறையை கொண்டு வந்தார். எம்ஜிஆரின் இந்த அறிவிப்பு கடும் எதிர்ப்பை சம்பாதித்தது. சட்டநாதன் அறிக்கையின்படிதான் பொருளாதார வரையறையை கொண்டு வந்ததாக எம்ஜிஆர் கொடுத்த விளக்கத்தை ஏற்க மறுத்த திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். எம்ஜிஆர் அவர்கள் எக்கனாமிக்கல் ஜியோ என்று அறிவித்த போது, ஆணை பிறப்பித்த போது, கலைஞர் தலைவர், வீரமணி தளபதி என்கிற பொருளில் இருவரும் சேர்ந்து எம்ஜிஆர் போட்ட அந்த அரசாணையை எரிப்போம் என்ற போராட்டத்தை அறிவித்தார். அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை தோல்வியை தழுவியது. எல்லோரும் சொல்வார்கள் எம்ஜிஆர் இருந்த வரையில் கலைஞரால் இரட்டை இலையை வீழ்த்த முடியவில்லை என்று. இல்லை, கலைஞர் இருந்தபோது, எம்ஜிஆர் இருந்தபோது ஒரு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக 2 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. ஆனாலும் கூட பின்வாங்காத எம்ஜிஆர் உயர் சாதியினருக்கும் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வர இருப்பதாக அறிவித்தார். எம்ஜிஆரின் அறிவிப்புக்கு ஏகத்திற்கும் அதிருப்தி அலை உண்டாகிய நிலையில் அடுத்து வந்த 1980 லோக்சபா தேர்தலில் வெறும் 2 தொகுதிகளில் மட்டுமே அதிமுக வெற்றி பெற்றது. தோல்விக்கு காரணம் இடஒதுக்கீடு முடிவு என்பதை உணர்ந்த எம்ஜிஆர் அடுத்த சில நாட்களிலேயே பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்ற நடைமுறையை ரத்து செய்தார். இந்த நிகழ்வை சுட்டிக்காட்டும் அரசியல் நோக்கர்கள் தற்போது பாஜக கொண்டு வந்த EWS என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் தான் விதை போட்டவர் என குறிப்பிடுகிறார்கள். அப்போதே தமிழகத்தில் உயர் சாதி ஏழைகளுக்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதாக கூறியவர் எம்ஜிஆர் என அரசியல் நோக்கர்கள் கூறும் தகவல்கள் எம்ஜிஆர் குறித்த திருமாவின் தற்போதைய விமர்சனத்திற்கும் பொருந்தி இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் திருமாவின் பேச்சுக்கு வேறொரு கோணமும் காரணமாக இருக்கலாம் என சொல்கிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தும் நோக்கத்தில் கூட திருமாவளவன் பேசி இருக்கலாம் என சொல்கிறார்கள். மேலும் எடப்பாடி பழனிசாமி சமீபமாக சென்ற தேர்தல் சுற்றுப்பயணங்களில் திமுக கூட்டணி கட்சிகளை கடுமையாக விமர்சித்து பேசி வரும் நிலையில் அந்த விமர்சனத்திற்கான பதிலடியாக அதிமுகவின் முகங்களான எம்ஜிஆர், ஜெயலலிதாவை இழுத்து வைத்து திருமாவளவன் பேசினாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. திருமாவளவன் பேச்சுக்கு அதிமுகவினர் கடும் எதிர்வினையாற்றி வருகின்றனர். இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, எம்ஜிஆர் குறித்து விமர்சனம் செய்தால் திருமாவளவன் அரசியலில் இருந்தே காணாமல் போய்விடுவார் என காட்டமாக தெரிவித்துள்ளார். எப்படி பேசணும் தெரியும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக நினைக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை இவர் விமர்சனம் செய்தா அரசியல்ல காணாம போயிடுவார். கலைஞர் கருணாநிதி நினைவு தின கூட்டத்தில் எம்ஜிஆர் குறித்தும் ஜெயலலிதா குறித்தும் திருமாவளவன் பேசியது விசிகாவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே மோதல் எழ காரணமாக மாறியிருக்கிறது. இதனிடையே தனது கருத்துக்கு திருமாவளவன் விளக்கமும் அளித்துள்ளார். ஜெயலலிதா தன்னை பார்ப்பன பெண் என சட்டமன்றத்திலேயே வெளிப்படையாக கூறியதால் தான் கலைஞரை எதிர்த்த அளவிற்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பார்ப்பனர்கள் எதிர்க்கவில்லை என்ற திருமாவளவன், எம்ஜிஆர் மீதும் ஜெயலலிதா மீதும் எனக்கு அதீதமான மதிப்பு உள்ளதாகவும் ஒரு ஜாதிக்குள் சுருக்கவில்லை எனவும் விளக்கம் அளித்துள்ளார். சுருக்கல, அது தவறா புரிந்து கொள்ளப்படுகிறது. எம்ஜிஆர் தலைமையில் அதிமுக இயங்கியதும், ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் அதிமுக இயங்கியதும் கருணாநிதி எதிர்ப்பை முதன்மையாக கொண்டிருந்தது என்று விளக்கும் ஒரு உரையாக என்னுடைய உரை அமைந்திருந்தது. அப்போது ஜெயலலிதா அம்மையார் தன்னை ஒரு பார்ப்பன பெண்மணி என்றே பகிரங்கமாக சட்டப்பேரவையில் அறிவித்துக் கொண்டார். அதனால் அதிமுக மீதான விமர்சனம் இங்கே பார்ப்பனர்கள் அல்லது பார்ப்பனியம் என்கிற சமூகத்தினரால் அல்லது சக்திகளால் பெரிய அளவில் விமர்சிக்கப்படவில்லை. கலைஞரை எதிர்த்த அளவுக்கு, விமர்சித்த அளவுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட சக்திகள் அதிமுகவையோ அல்லது எம்ஜிஆர் அவர்களையோ அல்லது ஜெயலலிதா அம்மையார் அவர்களையோ
அவர்கள் ஒரு பகையாக கருதவில்லை, எதிரியாக கருதவில்லை. இந்த பொருளில் நான் அதை சொன்னேன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.